நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 7 கட்டமாக நடக்க இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முதற்கட்டமாக தமிழ்நாடு நடக்க இருக்கு. எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்டது போலவே விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலும் நடக்க இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் 3 முறை அந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறதுனால இந்த தொகுதியில் காங்கிரஸ் ரொம்ப கூடுதலாக கவனம் செலுத்துறாங்க. ஸோ விஜயதாரணி அப்படின்ற ஒரு பெண் வேட்பாளர் தான் நம்மளுக்கு இந்த தொகுதியில் கை கொடுத்திருக்கனால மீண்டும் ஒரு பெண் வேட்பாளரை நிறுத்த காங்கிரஸ் தலைமை முடிவு செஞ்சிருக்காங்க. ஸோ அதில் நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஒரு பக்கம் பெண் வேட்பாளர்கள் நிறுத்தணும் அப்படின்னு காங்கிரஸ் முடிவு செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சீனியர்ஸ் காங்கிரஸ்ல இருந்து அந்த இடத்துல கண்டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு டெல்லி தலைமை யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ அந்த ரேஸ்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற டீடைலை பார்க்கலாம். முதலாவதாக அந்த ரேஸ்ல இருக்கிறது முன்னாள் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய திரு தாரிகை கத்பட். அவங்க தான் இந்த தொகுதியில லிஸ்ட்ல முன்னாடி இருக்கிறாங்க. அதற்கான காரணம் அவங்க அந்த பகுதியில் ரொம்ப ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்கிறனால ஸோ அவங்கள முன்னிறுத்தணும் அப்படின்னா விஜயதாரணிக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்க காங்கிரஸ் மீண்டும் பெற்றும் அந்த தொகுதியில். ஸோ அந்த லிஸ்ட்ல இவங்க ஃபர்ஸ்ட் இருக்காங்க. இரண்டாவதாக பார்க்குறப்ப விளவங்கோடு பஞ்சாயத்து தலைவியாக இருக்கக்கூடிய திரு லைலா ரவிசங்கர் ஆகிய 2 பெண்கள் தான் இந்த லிஸ்ட்ல முன்னாடி இருக்கிறாங்க. இதற்கப்புறம் பார்க்குறப்ப இந்த தொகுதி அப்படின்றது பாஜகவுக்கும் ஓட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்றனால நன்கு அறிந்த ஒரு சீனியர்ஸ் இந்த தொகுதியில் களம் இறக்கணும் அப்படின்னா காங்கிரஸ்க்கு ரொம்ப பக்கபலமா இருக்கும் அப்படின்னு காங்கிரஸ் தலைமை யோசிக்கிறாங்க. ஸோ அந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப இளைஞர் காங்கிரஸ் தேசிய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு லாரன்ஸ் அவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிடுறதுக்கு ஆர்வம் காட்டிட்டு இருக்காரு. இதற்கடுத்து கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய திரு பினுலால் சிங், இந்த 2 பேரும் ரொம்ப ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. இதற்கடுத்து காங்கிரஸ் மாநில பொதுச் செயலராக இருக்கக்கூடிய திரு ஜி.கே. ரமேஷ், இவங்கெல்லாம் தான் இந்த தொகுதியில் போட்டியிடுறதற்கான முயற்சியில் இறங்கியிருக்காங்க. இதில் அதிகபட்சமா யார் முடிவு செய்வாங்க அப்படின்னா கன்னியாகுமரி எம்பியாக இருக்கக்கூடிய திரு விஜய் வசந்த் அவர்களும், இங்கே காங்கிரஸ் மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு செல்வ பெருந்தகை அவர்களும், அதன் பிறகு காங்கிரஸ் சட்டமன்ற தலைவராக இருக்கக்கூடிய திரு ராஜேஷ்குமார், இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் யாரை நிறுத்தலாம் அப்படின்ற முயற்சியில் இறங்கி இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இந்த லிஸ்ட்ல பார்க்குறப்ப பெண் வேட்பாளராக அங்க பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்ல பெண் வேட்பாளராக இருக்கக்கூடிய திரு தாரிகை கற்பட்டை முன்னிறுத்தணும் அப்படின்னா வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு காங்கிரஸ் தலைமை யோசிக்கிறாங்க. கன்னியாகுமரி ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு தொகுதி விளவங்கோடு அப்படின்றதுனால அந்த இடத்துல தேசிய கட்சியோட வளர்ச்சி அப்படின்றது அதிகமா இருக்கு. குறிப்பா அண்ணாமலை அவர்களோட இந்த பாத யாத்திரை இதெல்லாம் பார்க்கறப்ப அந்த இடத்துல விளவங்கோட்லயே கணிசமான பாஜகவோட ஓட் பேங்க் அதிகமா இருக்கு அப்படின்றனால இந்த தொகுதியில கடந்த முறை விஜயதாரணி எதிர்த்து போட்டியிட்டு 58,000 வாக்குகள் வாங்கியிருக்க ஜெயசீலன் அவர்களை முன்னிறுத்தலாம் அப்படின்னு பாஜக யோசிச்சிருக்காங்க. ஆனா கடந்த முறை அப்படின்றது அதிமுக கூட்டணியில் இருந்தனால அதே அளவுக்கான ஓட் பேங்க் வருமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருந்தாலும் கூட ஜெயசீலன் அவர்களுக்கு அந்த இடத்துல ஒரு கள அரசியல் அப்படின்றது நன்கு தெரிந்த ஒரு நபர். சோ அவரை பொறுத்த வரைக்கும் அங்க முன்னிறுத்தலாம் அப்படின்னு பாஜக யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை அடுத்து வந்தோம் அப்படின்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய ஜான் தங்கம் அவர்கள் இந்த தொகுதியில போட்டியிடுறதுக்கான முயற்சியில திரு எடப்பாடி அவர்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இதை அடுத்து திருவட்டார் ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய ஜெய சுதர்சன் அவர்களும், குளித்துறை நகர செயலாளராக இருக்கக்கூடிய அழகுராஜ் இவர்களும், இந்த 3 பேரும் அதிமுக தரப்புல அந்த தொகுதியில போட்டியிடுறதுக்கான முயற்சிகளை இறங்கியிருக்காங்க. அதிகமா எங்களுக்கு கிடைச்ச தகவல் பிரகாரம் அழகுராஜ் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஸோ இந்த விளவங்கோடு தொகுதியை பொறுத்த வரைக்குமே காங்கிரஸ் தன்னுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. அதற்கான காரணம் 3 முறை அந்த தொகுதியில இருந்து கம்யூனிஸ்ட் கிட்ட இருந்து அந்த தொகுதியை காங்கிரஸ்க்கு வாங்கி கொடுத்த திரு விஜயதாரணி ஆப்போசிட் கட்சியா இருக்கக்கூடிய பாஜக இணைந்தனால ஸோ அவங்களுக்கு கிரவுண்ட் பாலிடிக்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ அதனால விஜயதாரணியை எதிர்த்து அவங்க அந்த இடத்துல ஜெயிக்கணும் அப்படின்னா காங்கிரஸ்ல நன்கு பரிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு நபரை தான் முன்னிறுத்தணும் அப்படின்றதுக்கான முயற்சியில காங்கிரஸ் இறங்கியிருக்காங்க சொல்லப்படுது. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.